உங்கள் எத்தனை பேர் வந்து ஜிம் கேரியோட 1998ல வந்த ட்ரூமன் ஷோ அப்படிங்கிற படத்தை பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாரும் பார்க்கலன்னு சொன்னா மேபி உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களோட நெக்ஸ்ட் மூவி செக்ஷன்ல இந்த படத்தை எட் பண்ணி கண்டிப்பா பாருங்க. ட்ரூமன் ஷோ மூவி வந்து எப்படின்னா வந்து ஜிம் கேரி சின்ன வயசுல இருந்து பிறந்து ஒரு ஊர்ல வளருவாரு. அவரை சுத்தி நடக்கிற எல்லாமே ஆக்டிங்கா இருக்கும். அது ஒரு ரியாலிட்டி ஷோ. அதாவது அவருக்கு தெரியாத ஒரு ரியாலிட்டி ஷோன்னு. அவருக்கு அம்மா அப்பான்னு இருக்கவங்க, அவர் ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் பண்றவங்க, அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கவங்க, அவருக்கு வேலை செய்ய போற இடத்துல இருக்கவங்க, அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அவருக்கு எதிர்த்தாப்புல வண்டி ஓட்டு போறவங்க, சைக்கிள்ல போறவங்க, புல்லு வெட்டுறவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ். பஸ் ஓட்டுறவங்கல இருந்து கார் ஓட்டுறவங்கல இருந்து அவ்வளவு பேருமே ஆக்டர்ஸ். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மூவில ஒரு ரியாலிட்டி ஷோல அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியாது அது ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு டைம்ல அதை கண்டுபிடிச்சுவாரு. எல்லாமே ஒரு லூப்ல நடந்துகிட்டு இருக்கும். ஒரே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். டெய்லி அந்த விஷயங்கள் எந்த மாற்றமுமே இருக்காது. அதை பார்க்கும்போது அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருவாரு சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபிஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே ஃபிக்ஷன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கும். இதுல இருந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ரியாலிட்டி ஷோல இருந்து எஸ்கேப் ஆகுனாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த ட்ரூமன் ஷோட கிளைமேக்ஸ். சோ இந்த மூவிக்கும் நம்மளோட லைஃப்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கட்டுக்கதையாவே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி ஆல்ரெடி நார்த் கொரியால இருக்கவங்க ஒரு ட்ரூமன் ஷோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருக்கவங்க ஒரு வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியில ஒரு உலகம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவ்வளவு பேத்துக்கும் தெரியுமா தெரியாது. ஆப்வியஸ்லி தானே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, டெக்னாலஜி இல்ல, மொபைல் போன்ஸ் பெருசா ஆக்சஸ் இல்ல, வெளி உலகத்துல இருக்க மீடியாவுக்கு ஆக்சஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அங்க காட்டுறது மட்டும்தானே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்கேயே பிறந்து வளர்ந்து வார எல்லாருக்குமே என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இதை தாண்டி வெளியில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். மேபி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபிளைட் எல்லாம் இருக்கு, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகலாம், வெளியில இப்பெல்லாம் நாடு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கூட தெரியாது. அவங்களுக்கு பக்கத்துல இருக்க சவுத் கொரியா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அதை தாண்டி நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா அதே மாதிரி தான் எனக்குள்ள ஒரு தாட் இருக்கு. நம்மளுமே கூட வந்து ஒரு நார்த் கொரியா மாதிரி தான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னுக்கு நடக்குது. நம்ம கண்ணால பாக்குற ஒரு சில விஷயங்களை நம்மளா தேடி ரிசர்ச் பண்ணி இது ஓகே உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதானே உண்மை. ஈவன் இந்த இலுமினாட்டி பத்தி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க இதுக்கு முன்னுக்கு. ஈவன் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அதுக்கான இந்த சைன்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க, சொல்லுவாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூல வரும்போது, ஒவ்வொரு ஷோல வரும்போது அவங்க இதை பத்தி பேசுவாங்க. இதுக்கு பின்னுக்கு நிறைய இருக்கு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுவோம். அதை மூவ் ஆன் பண்ணிடுவோம். மேபி இருக்கலாம், இருக்காது. அதனால நமக்கு எந்த டைரக்ட் இம்பாக்டும் இல்ல தானே. நமக்கு அதனால பெருசா பாதிப்பு எதுவுமே இல்ல தானே. இல்ல இதனால நமக்கு வேற எதுவும் வரப்போதா அப்படின்னு இல்ல தானே. ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்க்கும்போது நல்லா பாருங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது. ஈவன் இந்த COVID-19 இவனுங்க பிளான் பண்ணது, அல் கொய்டா, ISISலாம் வந்து பேக்ல இவனுங்க தான் இருக்குது, இவனுங்க அசெட்னு சொல்றது. ஈவன் இன்னும் சில மித் கூட போகுது. BTC ஒயிட் பேப்பரை கூட வந்து லான்ச் பண்றதுக்கான வேலையெல்லாம் இவனுக்கு தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. சோ யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ நேச்சுரலா நடந்தது இல்லனா யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பண்ணதுன்னு யோசிச்சதெல்லாம் சம்வேர் எங்கேயோ பண்ணுங்க ப்ரீ பிளான் பண்ணி பண்றானுங்க. ஈவன் அது மட்டும் இல்ல, இந்த இயற்கையான இடத்துங்க சுனாமி, பூகம்பம், சூறாவளி இதெல்லாம் கூட ஆர்டிஃபிஷியலா ட்ரிகர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது இமெயில்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இத பாக்கும்போது என்ன தோணுது? நமக்கு இத பத்தின ஒரு டீப் நாலேஜ் இல்ல தானே. அது எங்கேயுமே தெரிஞ்சுக்க முடியாது தானே. அதிகபட்சமா போனா நம்ம எங்க தேடுவோம்? இன்டர்நெட்ல தான் தேடுவோம். இன்டர்நெட்டும் இவங்க கம்பெனி தானே. யாரோ ஒருத்தர் தானே அந்த கம்பெனிக்கு ஓனரா இருக்கான். நம்ம என்னத்தான் இன்ஃபர்மேஷன் இன்புட் பண்ணாலும் அது அவன் பாக்கெட்டுக்கு தானே போகுது. அவன் தானே தீர்மானிக்கிறான் இதை போடணுமா, இதை பப்ளிக் வியூக்கு வைக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு மித்தா இல்லையா? எனக்கு இந்த தாட் வந்து இன்னும் சீரியஸ் எப்ப போனுச்சுன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுல தான். அதுல இருக்க இந்த இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ மோசமா நடந்துக்கிறானுங்க, இவ்வளோ விஷயங்கள் இவனுங்க ப்ரீ பிளான் பண்றானுங்க. இந்த ஃபைசர் அப்படிங்கிற கம்பெனிக்கு பின்னுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இந்த பில் கேட்ஸ் வந்து இந்த கோவிட் பேண்டமிக் எல்லாம் பிளான் பண்றானுங்க. யாரோ ஒருத்தன் அவனோட தனிப்பட்ட சுயநலத்துக்காக மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கிறானுங்க, மனுஷங்களை கொல்றானுங்க. அது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே லிட்டரலி அதுல ஒரு பொம்மையா தானே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா? நீங்க ட்ரூமன் ஷோ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரலி ஃபீல் ஆகும் இப்ப நடக்கிறதும் நம்ம லைஃபும் கூட லிட்டரலி ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லாமே லிட்டரலி கனெக்டடுங்க. நம்ம வாங்குற ஒரு கிலோ அரிசி விட்டு விலையை தீர்மானிக்கிறதுல இருந்து நம்ம என்ன வேலை செய்யணும், எங்க வேலை செய்யணும், நமக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், நம்ம ஸ்கூல்ல என்ன படிக்கணுங்கிறதெல்லாம் கூட இவனுங்க தான் எங்கேயோ இருந்து தீர்மானிக்கிறானுங்க. மேபி இதெல்லாம் ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சொசைட்டி எல்லாருக்கும் பின்னுக்கும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட்டி வைக்கிறதுக்கு, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்றதுக்கு சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்ததுல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதுல நமக்கு தெரியாத அன்ரிவீல்டு சீக்ரெட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட மோசமான விஷயங்கள்லாம் எவ்வளவு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்றதுக்கு, டி ஏஜிங், நீண்ட நாள் ஆயுள், சாகா வரும் இதெல்லாம் கூட இவனுங்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பானுங்க, ரிசர்ச் பண்ணிருப்பானுங்க.
மேபி இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி இதெல்லாம் கூட வந்து சாத்தியம்னு சொல்லிட்டு இவனுங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பானுங்க. யாருக்கு தெரிய போகுது? ஈவன் இந்த மூவி இண்டஸ்ட்ரியெல்லாம் கூட இதுக்காக ஆரம்பிச்சுதான் இருக்கலாம் தானே, சொல்ல முடியாது இல்லையா? நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்களே. இவங்க வெளியில என்ன வேணாலும் பண்றானுங்க, ஆனா மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு, இதுக்குள்ளேயே இருக்கணும் மக்கள், இந்த ஃப்ரேமை விட்டு மக்கள் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு என்டர்டெயின் பண்றது, நோயை கொடுக்கறது, அதுக்குள்ள அவங்கள வாழ வைக்கிறது, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு க்ரூ வந்து தனியா இருக்கலாம் தானே, சொல்ல முடியாது தானேங்க. யோசிச்சு பாருங்க. பட் நீங்க ட்ரூமன் ஷோ படம் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ற விஷயங்கள், ஈவன் இந்த கோவிட் பேண்டமிக்லாம் 2017லயே அவனுங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறையவே வருது. இது பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறது இந்த கமெண்ட்ஸ்ல கொடுங்க guys. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.